பேட்டிங் சூப்பர் ப்ரோ. பேட்டிங்லாம் ஓகே, பவுலிங் சுத்தமாக சரியில்லை ப்ரோ. பவுலிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஓவரால் சூப்பர். பேட்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. பவுலிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நானும் என் பையனை ஆசையாக வந்தோம் மேட்ச்சுக்கு. என்ன பண்ணுது, சோத்தில் உப்பு இல்லாதமாரி சுகர் பேஷண்ட் மாரி ஆயிடுச்சு மேட்ச்சு. ஒன் சைடாக முடிஞ்சிச்சு. டோனி இல்லாமல் மேட்ச் இல்லை சிஎஸ்கேல. இதுக்கு மேலே எதனா ஒன்று எல்லோரும் பொறுப்பெடுத்தால் தான் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். சாம்பாரில் உப்பு இல்லை, சிஎஸ்கேக்கு காரமே இல்லை மேட்ச். ஸோ லைக் மேட்ச்சில் என்ன நினைக்கிறோன்னா, லைக் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்குறப்போ லைக் ஜடேஜா, லைக் தீபக் சஹர், அவங்க ஷர்துல் தாக்கூரில் இருந்த ஒரு இடத்த யாரும் லைக் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. கலீல் அகமது என்ன தான் போட்டாலும் நமக்கு இன்னும் அந்த லைக் இருக்கிறவங்களே ரொட்டேட் பண்ணி போடுறாங்க. ஸோ லைக் இம்பாக்ட் பிளேயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரல. ஸோ ஆனால் பேட்டிங் லைனில் இப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. சஞ்சுக்கு இன்னும் செட் ஆகலை, பட் அவர் இன்னும் ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அது மாதிரி எதுவும் விஷயம் இல்லை. ஆல்சோ தலை தரிசனம் வரணும்னு வந்தோம். அவர் அடுத்த மேட்ச்சில் இல்லை இன்னும் 2 வீக்ஸில் வந்துடுவார். அதான் 2 வீக்ஸில் இன்ஜுரி இருக்கார். அவர் வந்துடுவாருன்னு பார்ப்போம். ஜெயிப்போம், நம்பிக்கை எல்லாமே இருக்காது. அவ்வளோதான். இங்கே பாருங்க ப்ரோ, வயிறு எரியுது ப்ரோ. ஆக்ஷன் போக சொல்ல 40 கோடி இருக்குது, பயங்கரமாக சொன்னாங்க. சரி ஓகே, பிக்செல்லாம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்தோம். மெயினாக போலிங் நம்பி வந்தது நேத்தன் எல்லிஸ் தான். அவரும் இன்ஜுரியில் போயிட்டார். இப்போ இந்த டீம் பொறுத்த இருக்கணும்னா பேட்டிங் பயங்கரமாக இருக்குது. என்ன தான் 300 அடித்தாலும் போலிங்கில் குத்துருவாங்க ப்ரோ. போலிங் ஸ்ட்ராங்காக இல்லைனா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற டீம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆர்சிபினா லாஸ்ட் ஓவர்னா ஏசுலூர் நம்பி கொடுப்பாரு ரஜத் பரிதார். மும்பைனா பும்ரா போல்ட்டுன்னு ஹர்திக் பாண்டியா நம்பி ஓவர் கொடுப்பார். நம்மகிட்ட யார் ப்ரோ இருக்கா அந்த மாதிரி? இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக ஷஃபில் பண்ணுறாங்க. திடீர்னு மேட் என்ட்ரி போடுறான் பவர் பிளேயில், கலீல் அகமது வரான். அவ்வளோ ஷஃபில் இருக்குது. போலிங் முதல்ல ஸ்ட்ராங்காகவே இல்லை ப்ரோ. போலிங் இருந்தால் வின் பண்ணலாம், ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கஷ்டம் ப்ரோ. இல்லை, போன மேட்ச் விளையாண்டதுக்கு இந்த மேட்ச் இப்போ நல்லா பேட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ பவுலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா சிஎஸ்கே வந்து நல்லா டாப் 4க்கு வர நல்ல சான்சஸ் இருக்குது. நான் மெயின் வந்து சென்னைக்கு வந்து பவுலிங் வீக்காக தான் இருக்குது. மற்ற டீமை கம்பேர் பண்ணல இப்போ பார்க்கல பவுலிங் வந்து டஃப் தான். டீம் செலெக்ஷனே சரி கிடையாது, கேப்டன்சியும் சரி கிடையாது. எங்கள் அண்ணன் தோனி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் டீம் ஜெயிக்கும். நல்ல பிளேயர்லாம் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உர்வில் பட்டேல், பிரேவிஸ் வரணும், உர்வில் பட்டேல் வரணும், நியூசிலாந்து பிளேயர் ஜாக் வரணும். இவங்கெல்லாம் வந்தால் தான் டீம் ஜெயிப்பாங்க. அது வரைக்கும் டீம் ஜெயிக்காது. பவுலிங் தான் ப்ரோ வீக்காக இருக்குது. மற்றபடி பேட்டிங் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் இது பவுலிங் தான் கொஞ்சம் சொதப்புறாங்க. அவங்க கரெக்டாக ஓவர் கொடுக்கலாம். ஆனால் இது ராகுல் சார் தேவையில்லை. இன்றைக்கி 100 அகமதே போட்டிருக்கலாம். ஓப்பனிங்கில் வந்து சஞ்சு சாம்சன், கைக்வாட் யாராவது ஒருத்தருக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஐ திங்க் இந்த மேட்ச் கொஞ்சம் சான்ஸ் இருந்தது. அண்ட் டெத் பவுலிங்கில் வந்து நேத்தன் எல்லிஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். டெத் ஓவர்ஸில் வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக செகண்ட் மேட்ச் தான். யாரும் எதுவும் வரிபட தேவையில்லை. இப்போ தான் ஃபார்ம் புதுசாக வந்திருக்கு, டீம் புதுசாக வந்திருக்கு. ஸோ எல்லாமே காம்பினேஷனும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் வந்து ஆக்சுவலாக நம்ம போன வருஷம் இருந்த அதே ஃபார்மை தான் கேரி அவுட் பண்ணுறோன்றாங்க. அது கம்ப்ளீட்டாக ராங். நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இன்ஜூரிஸ்லையும் இருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ 100% ஆர்சிபி கிட்ட லாஸ்ட் இயர் முடித்தோம். இந்த இயர் ஆர்சிபி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சிஎஸ்கே அகைன் வில் ரோர்.